Hi to all, welcome to BioSquad in Tamil. இன்னைக்கு Class 10 CBSE லைஃப் ப்ராசஸ் லெசன் பார்க்கலாம். ஏற்கனவே இதோட பார்ட் 1 வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் போட்டிருக்கு. இப்போ பார்ட் 2 நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். When we walk or ride a bicycle, we are using up energy even when we are not doing any apparent activity. Energy is needed to maintain a state of order in our body. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நாங்கள் எதுவுமே பண்ணல, சும்மாவே உட்காந்துட்ருக்கோம், கிளாஸ் ரூமில் சும்மாவே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா கூட we need some energy. நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவைப்படுது. எதுக்காக தேவைப்படுது? நம்மளோட பாடி செல்ஸை டேமேஜில் இருந்தும் பிரேக் டவுன் ஆகிறதுல இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ்க்காக நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. We also need materials from outside in order to grow, develop, synthesize protein and other substances needed in the body. This source of energy and materials is food we eat. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம், நமக்கு எனர்ஜி தேவைப்படணும். எனர்ஜி நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? வெளியே இருந்து எடுத்துக்கிறோம். பாடிக்கு வெளியே இருந்து எனர்ஜி ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? டு க்ரோ, ஃபிசிக்கலி மென்டலி க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு எனர்ஜி இஸ் நீடட். டு டெவலப் அண்ட் டு சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். சில ப்ரோட்டீன்ஸ் தான் நமக்கு நம்மளோட டிஎன்ஏ மேக்கப் பண்ணுறதுக்கும் சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வி நீட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் சப்ஸ்டன்சஸ் நீடட் இன் த பாடி. பாடியோட மெக்கானிசம்க்கு என்னென்னலாம் சப்ஸ்டன்ஸ் தேவையோ இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வெளியே இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யாருன்னு கேட்டோம்னா ஃபுட்டு. How do living things get their food? ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டு எடுத்துக்குதுன்னு சொன்னோம். எப்படி எடுத்துக்குது? என்ன ஃபார்மெட்டில் அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்க? எப்படி அந்த ஃபுட்டில் இருந்து அவங்க எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க? இதுதான் இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். The general requirement for energy and materials is common in all organisms, but it is fulfilled in different ways. Some organisms use simple food materials obtained from inorganic sources in the form of carbon dioxide and water. எல்லா ஆர்கானிசம்க்குமே எனர்ஜியும் தேவைப்படுது அண்ட் சம் அதர் மெட்டீரியல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்க்கு காமன் தான். பட் அது அந்த தேவையான எனர்ஜி ப்ராடக்ட்ஸை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட். சில ஆர்கானிசம்ஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இன்ஆர்கானிக் சோர்ஸஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அந்த இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் அப்படிங்கிறவங்க யார்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஆட்டோட்ராஃப்ஸ். நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சம் பாக்டீரியா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Other organisms utilize complex substances. These complex substances have to be broken down into simpler ones before they can be utilized for the upkeep and growth of the body. சில ஆர்கானிசம்ஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களால அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டான்சஸை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்னை சிம்பிளர் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ சிம்பிளர் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி அவங்களோட க்ரோத் அண்ட் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. டு அச்சீவ் திஸ், ஆர்கானிசம்ஸ் யூஸ் பயோ கேட்டலிஸ்ட் கால்டு த என்சைம்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுலெலாம் சிம்பிளஸ்ட் மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணாங்கல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டலிஸ்ட் பயோ கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது யாருன்னா என்சைம்ஸ். தஸ் த ஹெட்ரோட்ராஃப் சர்வைவல் டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ஆட்டோட்ராஃப். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இவங்களோட இந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் சிம்பிளர் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த ஆர்கானிசம்லாம் டேரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஆட்டோட்ராஃப்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோட்ராஃப்ஸ்னால் யார்? பிளான்ஸும் பாக்டீரியாவும் ஆட்டோட்ராஃப்ஸ், அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் ஹெட்ரோட்ராஃப்ஸ். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பேர் ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஃபுட்டுக்காக. ஸோ ஹெட்ரோட்ராஃப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆர்கானிசம்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் ஆட்டோட்ராஃப்ஸ், அனதர் ஒன் இஸ் ஹெட்ரோட்ராஃப்ஸ். Autotrophs, they can prepare their own food in the process called photosynthesis. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருந்தது, பாக்டீரியா அண்ட் சம் பிளான்ட்ஸ். ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ், மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். Carbon and energy requirements of the autotrophic organism are fulfilled by photosynthesis. It is the process by which autotrophs takes in substances. நம்ம மேலே படிக்கும் போதே படித்தோம், ஆட்டோட்ராஃப்ஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணிப்பாங்க. யாரெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை அவங்க கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர்டு ஃபார்மாக வச்சுப்பாங்க.
ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை அவங்க கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லீஃபில் இருக்க குளோரோஃபில்லோட ஹெல்ப்பும் சன்லைட்டோட ஹெல்ப்பும் தேவைப்படும். This material is taken in the form of carbon dioxide and water, which is converted into carbohydrates in the presence of sunlight and chlorophyll. நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே கண்டென்ட் தான். இவங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி தான் கார்போஹைட்ரேட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சன்லைட்டோட ஹெல்ப்பும் குளோரோஃபில்லோட ஹெல்ப்பும் தேவைப்படுறது. இந்த கார்போஹைட்ரேட் இப்படி ப்ரிப்பேர் ஆச்சுல்ல, இந்த கார்போஹைட்ரேட் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி டு த பிளான்ட். அதையுமே இமீடியட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் பர்பஸ்க்கு தேவை அப்படின்னு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதை என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறாங்க? ஸ்டார்ச் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணதை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போ எனர்ஜி தேவையோ அப்போ அந்த பிளான்ட் அதை யூஸ் பண்ணிக்கும். Carbohydrates are utilized for providing energy to the plant. The carbohydrates which are not used immediately are stored in the form of starch, which serve as the internal energy reserve to be used as and when required by the plant. இப்படி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கார்போஹைட்ரேட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுவாங்க? ஸ்டார்ச்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது இன்டர்னல் எனர்ஜி ரிசர்வாக இருக்குது. இந்த ரிசர்வை எப்போ தேவைப்படுதோ அப்போ இங்கேருந்து அவங்க எனர்ஜியை மறுபடியும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சம்வாட் சிமிலர் சிச்சுவேஷன் இஸ் சீன் இன் அஸ்னா யார்? நாம யார்? ஹெட்ரோட்ராப்ஸ். A somewhat similar situation is seen in us, where some of the energy derived from the food we eat is stored in our body in the form of glycogen. Plantல எப்படி கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்து எக்ஸஸான கார்போஹைட்ரேட்டை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணமோ, அதே மாதிரி ஹெட்ரோட்ராப்ஸில் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்து நமக்கு கிடைச்ச எனர்ஜியை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். பிளான்ட்டு எக்ஸஸ் ஃபுட்டை ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணுது. லைக்வைஸ் ஹெட்ரோட்ராப்ஸு எக்ஸஸ் ஃபுட்டை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணுறோம். கிளியரா? இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6CO2 + 12H2O in the presence of chlorophyll and sunlight, it produces C6H12O6 + 6O2 + 6H2O. That means carbohydrate and வாட்டரை யூஸ் பண்ணி குளோரோஃபில் சன்லைட்டோட ஹெல்ப்போட அவங்க குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த குளுக்கோஸ் தான் கார்போஹைட்ரேட். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். Let us now see what actually happens during the process of photosynthesis. The following events occur during this process. இந்த photosynthesis process நடக்கும் போது 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடந்தே தேரும். இதை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். Point number 1, absorption of light energy by chlorophyll. Chlorophyllனா என்ன நமக்கு தெரியும். லீஃபில் இருக்க க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் chlorophyll. இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் சன்லைட்டை முதல்ல ட்ராப் பண்ணி அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். இதுதான் absorption of light energy by chlorophyll. Number 2, conversion of light energy to chemical energy and splitting of water molecules into hydrogen and oxygen. இப்போ குளோரோஃபில் மேலே அப்சார்ப் பண்ணி லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி வச்சுருந்ததில்ல, அந்த லைட் எனர்ஜி இப்போ எனக்கு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆகும்போது என்ன நடக்குது? வாட்டர் மாலிகுலை ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் பண்ண போகுது. H2O அப்படின்னு இருந்த காம்பவுண்ட் இப்போ H2 + Oவாக கன்வெர்ட் ஆக போகுது. Number 3, reduction of carbon dioxide to carbohydrates. CO2 + H2O நம்ம படித்தோம்ல, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இப்போ எனக்கு கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இது மல்டிபிள் சாய்ஸ்லையும் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. These steps need not take place one after the other immediately. For example, desert plants take up carbon dioxide at night and prepare an intermediate which is acted upon by the energy absorbed by the chlorophyll during the day. இந்த 3 ஸ்டெப்பும் 1 by 1 நடக்கணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. அப்சார்ப்ஷன், கன்வர்ஷன், ரிடக்ஷன் இது 3மே 1 by 1 நடக்கணும் அப்படிங்கிறது நெசசிட்டி கிடையாது. இப்போ டெசர்ட் பிளான்ஸ்லலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நைட் டைமில் அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க நைட்டில் கார்போஹைட்ரேட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. டே டைமில் சன்லைட் அவைலபிளாக இருக்கும் போது இந்த கன்வர்ஷன் ப்ராசஸை அவங்க பண்ணிப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்கு. Let us see how each of the components of the above reaction are necessary for the photosynthesis. If you carefully observe a cross-section of a leaf under the microscope, you will notice that some cells contain green dots.
These green dots are cell organelles called chloroplast which contain chlorophyll. இப்போ நாம CS of leaf எடுத்து பார்த்தோம்னா cross section of leaf எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய green dots இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த green dots chloroplast, அந்த chloroplastக்குள்ளே தான் chlorophyll இருக்குது. இப்போ வர பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்கள் பிக்சரில் மேலே க்ரீன் கலரில் டாட்ஸாக தெரியுதா? இந்த டாட்ஸுக்கு பேர் தான், இந்த பிக்சர் வந்து CS of leaf, that means cross section of leaf. இதில் green dots தெரியும், அது chloroplast, அதுக்குள்ளே தான் chlorophyll இருக்குது, அதுதான் photosynthesisக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு ஆக்டிவிட்டி 6.1 கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? குளோரோஃபில் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேரிகேட்டட் லீவ்ஸ் எடுத்துக்க போகிறோம். தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி, மணி பிளான்ட், குரோட்டன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி லீவ்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த லீஃபை 3 டேஸ்க்கு டார்க் ரூமில் வைக்க போகிறோம். எதுக்குன்னா டீஸ்டார்ச் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஸ்டார்ச்சை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா தான் திரும்ப எப்போ ஸ்டார்ச் ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டீஸ்டார்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சன்லைட்டில் 6 ஹார்ஸ்க்கு வைக்க போகிறோம். இப்போ இந்த லீஃபை எடுத்து நம்ம பாய்லிங் வாட்டரில் போட போகிறோம். பாய்லிங் வாட்டர்லேருந்து எடுத்து ஆல்கஹாலில், உங்கள் ஸ்க்ரீனில் எத்தனை நாள்னு இருக்கும், ரெண்டும் ஒன்று தான், எத்தனை நாளில் டிப் பண்ணி அந்த செட்டப்பை அப்படியே மறுபடியும் ஹீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லீஃபை எடுத்து நம்ம ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ச் டெஸ்ட் என்ன பண்ணுறோம்? அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணி ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஸ்டார்ச் பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்படி கலர் சேஞ்ச் இல்லைன்னா ஸ்டார்ச் நெகட்டிவ்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த லீஃபை எடுத்து ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கெல்லாம் க்ரீன் இருந்துச்சோ அங்கெல்லாம் ப்ளூ பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆகும். எங்கெல்லாம் க்ரீன் இல்லையோ அங்கே கலர் சேஞ்ச் இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, குளோரோஃபில் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குளோரோஃபில் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Now let us study how the plant obtains carbon dioxide. In class 9 we had talked about stomata, which are tiny pores present on the surface of the leaves. Massive amount of gaseous exchange takes place in the leaves through these pores for the purpose of photosynthesis. But it is important to note here that exchange of gases occurs across the surface of the stems, roots, leaves as well. நம்ம 9th படிக்கும் போதே ஸ்டொமேட்டோவோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாகவே படிச்சிருப்போம். ஸ்டொமேட்டா, காட் செல், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாகவே படிச்சிருப்போம். ஸ்டொமேட்டோவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம படிக்கும் போது ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத நம்ம 9th படிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எங்கே நடக்கும்? ஸ்டொமேட்டாவில் தான் நடக்கும். நம்ம லீஃபோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு டைனி போர்ஸ் தெரியும். அந்த போர்ஸ்க்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. அண்ட் இந்த ஸ்டொமேட்டா தான் ரெஸ்பிரேஷனில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் கார்பன் டை ஆக்சைடு அவைலபிளாக இருந்து நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டொமேட்டா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்லேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர். பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த வாட்டர் தான் அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஊற்றுறீங்கன்றதுக்காக அவங்க மொத்தத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு நல்லதும் இல்லை. ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டரை அவங்க ரிமூவ் பண்ணிடணும். சின்ஸ் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி லாஸ்ட் த்ரூ தீஸ் ஸ்டொமேட்டா, த பிளான்ட் க்ளோசஸ் தீஸ் போர்ஸ் when it does not need carbon dioxide for photosynthesis. The opening and closing of the pore is a function of the guard cells. அப்போது இந்த போர்ஸ் வழியாக தான் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி எப்போ இவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை, இவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு இருக்கும், அப்போ அவங்க அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஓப்பனிங், க்ளோசிங் இதை மீடியேட் பண்ணுறது காட் செல்ஸ் தான். The guard cells swell when water flows into them, causing the stomatal pore to open. Similarly, the pore closes if the guard cells shrink. எப்போ இந்த guard cellsக்குள்ளே வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகுதோ அப்போ அந்த செல்லு ஸ்வெல் ஆகும். தட் மீன்ஸ் பல்ஜ் ஆகும். அப்போ இந்த ஸ்டொமேட்டல் போர் ஓப்பன் ஆகும். இந்த போர் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் நடக்கும். எப்போ அந்த வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு செல்லு ஷ்ரிங்க் ஆகுதோ அப்போ இந்த போர் க்ளோஸ் ஆகிடும். ஆக்டிவிட்டி 6.2. இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஹெல்த்தி பிளான்ட் எடுத்து 3 டேஸ்க்கு டார்க் ரூமில் வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டீஸ்டார்ச் பண்ணுறதுக்காக இதை டார்க் ரூமில் வச்சுட்டாங்க. இப்போ 2 பெல்ஜார் கண்டெய்னர் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேஸ்லினை யூஸ் பண்ணி அதோட பாட்டம் எல்லாத்தையும் சீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட்டோட ஜார்க்குள்ளே மட்டும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஒரு கிளாஸ் பிளேட்டில் போட்டு வைக்கிறாங்க. தட் மீன்ஸ் KOH. KOHோட கேரக்டரிஸ்டிக் என்ன? அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். தென் ஒரு 2 hours இந்த 2 பிளான்ட்டையுமே சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 லீஃப்லேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம்.
ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா கேஓஹெச்க்கு எக்ஸ்போஸ் ஆன லீஃபில் கம்மி ஸ்டார்ச்சும் எக்ஸ்போஸ் ஆகாத லீஃபில் ஜாஸ்தி ஸ்டார்ச்சும் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு we need கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். Based on the two activities performed above, can we design an experiment to demonstrate the sunlight is essential for photosynthesis? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே சன்லைட்டுக்கும் எசென்ஷியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களால் டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் we have talked about how autotrophs meet their energy requirements, but they also need other raw material for building their body. ஸோ ஃபார் ஆட்டோட்ராஃப்ஸ் அவங்களோட எனர்ஜியை எப்படியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இது இல்லாமல் இன்னும் சில ரா மெட்டீரியல்ஸ் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படுது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வாட்டர் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சாயில். நமக்கே தெரிஞ்சது தான், வாட்டர் சாயிலிருந்து ரூட்ஸ் வில் அப்சர்வ் அண்ட் அதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆகும் பிளான்ட்டோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு. அதர் மெட்டீரியல்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம் இதெல்லாமும் சாயிலிருந்து தான் பிளான்ட் எடுத்துக்குது. லைக்வைஸ் இந்த அமாங் திஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம்ல இருந்து nitrogen is very much essential element for the synthesis of proteins and other compounds. And இந்த நைட்ரஜன் டைரெக்டாக நைட்ரஜனாக யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் நைட்ரேட்ஸ் இல்லை நைட்ரைட் ஃபார்மில் இதை யூஸ் பண்ணிக்கும். ஆர் இட் இஸ் டேக்கன் அப் as organic compounds which have been prepared by bacteria from atmospheric nitrogen. ஸோ பிளான்ட்டோட க்ரோத்துக்கு நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அவங்க நைட்ரேட் இல்லைனா நைட்ரைட், ஏட்டுனா ஈட் இல்லை. ஸோ பிளான்ட் அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் பிளான்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலாம் இருக்குது. நம்ம 8th படிக்கும் போது நைட்ரஜன் சைக்கிள் படிச்சிருப்போம். அதில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவோட ரோல் எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் அவங்களால தான் நைட்ரஜனாக எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அந்த நைட்ரஜனை சாயிலில் நைட்ரேட் ஆர் நைட்ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை யூட்டிலைஸ் பண்ணி பிளான்ட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் நாம் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனை டீட்டெயிலாக படித்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பயோஸ்குவாட் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.